ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். அப்பா பிதாவே, எங்களுக்கு தேவையான நல்ல உணவுகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் உடலையும் ஆரோக்கியத்தையும் எங்களை நீர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. இந்நாள் வரை எங்களுக்கு அப்படி காப்பாத்தி வந்திருக்கீங்கப்பா. அது போல சுவாமி, உம்முடைய வார்த்தையாகிய அப்பத்தையும் எங்களுக்கு தாரும். ஜீவ அப்பம் நானேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீர் வார்த்தையாகவும் இருக்கிறீர் சுவாமி. வார்த்தை, அப்பம், நீர் ஒன்றாய் இருக்கிறீர் சுவாமி. நீர் அப்பமாகவும் இருப்பீர், வார்த்தையாகவும் இருப்பீர். எங்கள் உயிரை காப்பதற்காக, எங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக நீர் அப்படி வருகிறீர் சுவாமி. நன்றி அப்பா. உம்மை போல யாருண்டு சாமி? நீர் மட்டுமே எங்கள் கதியா இருக்கிறது சுவாமி. எங்களுக்குள் வார்த்தையாக வாரும் சுவாமி. உம்முடைய வேத வசனத்தை எங்களுக்குள் தாரும் சுவாமி. அந்த வேத வசனங்கள் எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கவும் சுவாமி. நாங்கள் ஆவியில் பலப்படுவோமே, அப்பொழுது நாங்கள் பரிசுத்தமாய் இருப்போம். பரிசுத்தமாய் வாழும்போது எங்கள் உயிர் வளருமே, எங்கள் உயிர் பாதுகாக்கப்படுமே. அப்பொழுது நாங்கள் நரகத்துக்கு தப்பிக்கொள்வோமே. எங்களை காப்பாத்துங்க சுவாமி. உங்க வார்த்தையாகிய அப்பத்தை அனுதினமும் எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, இஸ்ரவேலருக்கு வனாந்திர பயணத்துல தினந்தோறும் 40 வருஷமா அவங்களுக்கு வார்த்தைய கொடுத்தீங்க. அந்த 40 வருட சோதனை காலத்தை அவங்க அனுபவிச்சாங்க. அந்த சோதனையின் 40 வருட காலத்தில், அந்த துன்ப நேரத்தில் உம்முடைய வார்த்தையாகிய அப்பம் அவங்களுக்கு மன்னா கிடைச்சது அப்பா. அதனால் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு எந்தவித ஆபத்தும் இல்லாம நல்லபடியா அவங்க கானானுக்குள் சேர்ந்தாங்க சுவாமி. அந்த இனத்தை நீர், உம்முடைய ஜனத்தை நீர் சேர்த்து கொண்டீர். நீர் சொன்ன வார்த்தைகளை நீர் நிறைவேற்றினீர். அது போல கர்த்தாவே, இப்பொழுதும் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையின் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை சோதனை காலமாய் இருக்கிறதப்பா. பாடுகள் நிறைந்ததாக, உபத்திரவங்கள் நிறைந்ததாக, எதிரிகள் நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை தான் எங்களை காப்பாற்றும். நீர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கேட்டு நாங்கள் நடந்தால் எல்லா பொல்லாப்பும் எங்களை விட்டு போய்விடுமே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு தினந்தோறும் தாரும். அன்றாடம் நாங்கள் போராடுகிற போராட்டத்திலிருந்து வெற்றி பெற, ஜெயம் கொண்டு, ஜெய கிறிஸ்துவாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைகளை தினந்தோறும் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தும். எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தந்ததும் எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.